செம்பரம்பாக்கம் ஏரியில் 1000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. 5000 கன அடி வரை திறக்கப்படலாம் என சொல்கிறார்கள். உபரி நீர் அடையாற்றில் திறக்கப்படுகிறது. இதனால் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது என பொதுமக்கள் பயப்பட தேவையில்லை எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை அடையாற்றில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் சார்பில் உலக நீரிழிவு நோய் தினம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பங்கேற்றார். பின்னர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மேடையில் பேசிய போது, நீரிழிவு நோய் பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது. இந்திய அளவில் 12% இந்த நோய் தாக்குதலில் உள்ளனர். தமிழ்நாட்டில் 13% பேர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும், நானும் 30 ஆண்டுகள் இந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளேன். இருப்பினும் நான் மேற்கொள்ளும் பயிற்சிகளே நான் உறுதியாக இருக்க காரணமாக அமைந்துள்ளது என்றும் பேசினார். தொடர்ந்து பல ஓட்டப்பந்தயங்களில் பங்கு பெற்றுள்ளேன். இந்தியாவில் 31 மாநிலங்களில் கால் தடத்தை பதித்துள்ளேன். தொடர்ச்சியாக நடப்பது போன்ற உடற்பயிற்சி காரணங்கள் தான் இந்த நீரிழிவு நோயிலிருந்து என்னை தற்பொழுது வரை பாதுகாத்துள்ளதாகவும், தமிழ்நாட்டில் இருப்பது போல ஹெல்த் வாழ்க்கை கட்டமைப்பு உலகில் வேறு எங்கும் இல்லை என்றும், மொழி தெரியாமல் வேறு மாநிலங்களில் இருப்பவர்கள் விழிப்புணர்வால் சோசியல் மீடியா மூலம் பயனடைந்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் முதல் நிலை நீரிழிவு நோயால் பாதிப்படையும் 2500 குழந்தைகள் இன்சுலின் பெற்று வருகின்றனர் என்றார். பின்னர் செம்பரம்பாக்கம் ஏரியில் 1000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. 5000 கன அடி வரை திறக்கப்படலாம் என சொல்கிறார்கள். உபரி நீர் அடையாற்றில் திறக்கப்படுகிறது. இதனால் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது. பொதுமக்கள் பயப்பட தேவையில்லை. பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறோம் எனவும் பேசினார். சோசியல் மீடியா ஒரு பெரிய அளவிலான காரணமாக இருக்கிறது. அதனால் நாம் அதுக்காக தான் ரோட்டரி சங்கம் இந்த இடத்தை இதுக்காக எடுத்திருக்காங்க. ரோட்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான தன்னார்வ தொண்டு நிறுவனம். உலக அளவில் இன்னைக்கு மிக சிறந்த தொண்டு நிறுவனங்களில் பிரதானமான இடங்களில் இருப்பது ரோட்டரி சங்கம். ரோட்டரி அது ஹெல்த்துக்கு பெரிய அர்ப்பணிப்பு உணர்வோடு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அது சார் வந்த உடனே கவர்னர் சொன்னார், நான் இந்த வருஷம் கவர்னராக இருக்கிறேன், ஹெல்த்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் தர போகிறேன். ஏற்கனவே அதான் பண்ணி நிற்கிறீங்க. ரோட்டரியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு போலியோ இல்லாத உலகமாக இருக்கிறது என்றால் அது ரோட்டரி தான் 100% காரணம். அது மாதிரி இப்போ ரோட்டரி, நான் இப்போ மினிஸ்டர் அப்புறம் தான் எங்களோட தொடர்பில் இருக்காங்கன்னு இல்லை. நான் சென்னை மாநகரின் மேயராக 2006 இருக்கும்போது இதே மாதிரி ஒரு பெரிய மழை நேரத்தில் தான் மேயரான அக்டோபர் 25 மிகப்பெரிய அளவிலான மழை, வடகிழக்கு பருவமழை பெரிய அளவில் பாதிப்பு. அந்த நேரத்தில் இமிடியேட்டாக சென்னையில் அப்போ பழைய சென்னை 155 வார்டு 2006, இப்போ 200 வார்டு. அப்போ 155 வார்டுலேயும் 155 மெடிக்கல் கேம்ப் நடத்தலாம். அந்த 155 மெடிக்கல் கேம்ப் நடத்தலான்ட்டு நான் சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளை கூப்பிட்டு பேசினேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சார் 155 இடத்துல நடத்துறதுக்கு நம்ம கையில் டாக்டர்ஸ் இல்லை, போதுமான அளவுக்கு ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த் இல்லை, என்ன பண்ணலான்னாங்க. நான் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரோட்டரியை நான் பேசுகிறேன், ரோட்டரி லைன்ஸ் கிளப் இவங்க 2 பேரோடும் பேசுகிறேன், அவங்க 2 பேரோட உதவியோடு நம்ம 155 டிவிஷன்லேயும் 155 மெடிக்கல் கேம்ப் ஒரே நேரத்தில் நடத்தலான்னு சொன்னேன். அன்னைக்கு ரோட்டரியோட கவர்னராக இருந்தவர் காம்தார், இப்போ இதில் கம்பெனி வச்சுருக்காரு மதுரை வாயிலில், காம்தார்னு ஒரு பீகார் தோழர். அவர் கையில் அவர் கவர்னரை போய் மீட் பண்ணி கேட்டேன், சார் இது மாதிரி நான் சென்னை மேயர், சென்னையில் இது மாதிரி ஒரு 155 கேம்ப் நடத்தலான்னு இருக்கிறோம், நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கா சார்? கண்டிப்பாக இது பெரிய இனிஷியேட்டிவ், நாங்கள் எத்தனை டிவிஷன் எங்களுக்கு தரீங்கன்னாங்க. நான் லைன்ஸ் கிளப்போடும் பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சார், கார்பரேஷன், ரோட்டரி கிளப், லைன்ஸ் கிளப் 3 பேருமா சேர்ந்து இதை ஷேர் பண்ணிக்கலான்னு. அதுக்கப்புறம் 3 பேருமா சேர்ந்து டாக்டர்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணி 155 டிவிஷன்லேயும் 155 கேம்ப் நடத்தணும். இந்த 155 கேம்ப் நடத்தின உடனே அதில் பயன்பெற்றவங்க எத்தனை பேர்னா, ஒரே நாளில் 64,000 பேர் மருத்துவ பயன்பெற்றார்கள். இது என்ன ஆச்சுன்னா, லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம் கிடைத்தது. இந்தியாவின் சாதனை புத்தகம் லிம்கா. எப்படி உலக அளவில் சாதனைன்னா கின்னஸ், இந்திய அளவிலான சாதனையில் பிரதானமான சாதனை புத்தகம் லிம்கா. அந்த லிம்கா புத்தகத்தின் முதலில் சென்னை மாநகராட்சி இடம் பிடித்தது ரோட்டரி சங்கத்தால் தான். ரோட்டரி சங்கத்தின் அன்றைய ஆளுநர் காம்தார் தான் இதுக்கு முழு காரணமாக இருந்தார். அதில் தொடர்ந்த இந்த நட்பு என்பது தொடர்ந்து ரோட்டரி ஏராளமான விஷயங்களை பண்ணுறாங்க. இப்போ 2019 இறுதியில் இந்த கொரோனா பாதிப்பு வந்ததற்கு பிறகு அவங்க கான்சன்ட்ரேட்டர்ஸ், ஜெனரேட்டர்ஸ், சிலிண்டர்ஸ், அந்த மாதிரி பெரிய பேரிடர் நேரத்தில் கடுமையாக அந்த துறைக்கு உதவி செஞ்ச அமைப்பு ரோட்டரி சங்கம். அது மட்டும் இல்லை, இப்போவும் கூட நான் கேட்டேன், இப்போது அந்த டயாலிசிஸுக்கு டயாலிசிஸ் யூனிட் கொடுத்துட்டுருக்குறாங்க. சென்னையில் மட்டும் 220 இடங்களில் டயாலிசிஸ் யூனிட் கொடுத்துருக்குறாங்க.
ரோட்டரி கடந்த ஆண்டு மட்டும் 220 இடங்களில் டயாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. அது நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற சைதாப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் மட்டும் 14 டயாலிசிஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க. அந்த 14 டயாலிசிஸ் யூனிட் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஸ்டார்ட் பண்ணோம். அதில் இது வரைக்கும் 1100 பேருக்கு டயாலிசிஸ் செய்யப்பட்டிருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான பாராட்டுக்குரிய விஷயம். அதை இப்போ இருக்கிற கவர்னர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சென்னையில் மட்டும் 2020 டயாலிசிஸ் யூனிட் ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். இந்த வருஷத்துலேருந்து நாங்கள் என்டையர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தமிழ்நாடு முழுக்க எடுத்துகிட்டு போகிறோன்றாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான முயற்சியை ரோட்டரி எடுத்து வருகிறது. இது மட்டும் இல்லை, இப்போ ரோட்டரி சங்கம் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை கிண்டியில் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு காவல் ஒரு பூத் வந்து அதுக்கு வந்து ஒரு 4-5 லட்ச ரூபாய் செலவில் அதுவுமே இப்போ ரெடி பண்ணி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளட் பேங்க் ஒன்று சைதாப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு 1 கோடி ரூபாய் செலவில் அதுவுமே ரெடி பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹெல்த்துக்கு வந்து பெரிய அளவில் ரோட்டரி சங்கம் இன்றைக்கி சப்போர்ட்டாக இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி இந்த நம்ம டயபெட்டிக் வந்து இவ்வளோ பெரிய ஒரு அவேர்னஸ் கேம்பை வந்து ரெடி பண்ணுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், 2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி சாமனப்பள்ளின்னு ஒரு வில்லேஜில் ஒரு திட்டத்தை தொடங்கணும். அந்த திட்டத்திற்கு பெயர் மக்களை தேடி மருத்துவம். அது என்ன மக்களை தேடி மருத்துவம்? தமிழ்நாடு முழுக்க இந்த நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், உயர் ரத்த அழுத்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பேலியேட்டிவ் கேர், பிசியோதெரப்பி, டயாலிசிஸ், இந்த 5 வகை நோய் பாதிப்புகளோட வீட்டில் இருக்கிறவங்க, இவங்களால பெரிய அளவில் கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு, குக்கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு வெளியில் வந்து சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்குரிய வசதிகள் இருக்காது. அப்படியே வந்தாலும் போதுமான அந்த நேரம் அவங்களுக்கு ஒத்துழைக்கிறது இல்லை. இந்த சூழ்நிலையில் தான் தமிழ்நாடு அரசு உலகிலேயே முதன்முறையாக மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் செயல்படுத்தினார். அந்த கிருஷ்ணகிரியில் தொடங்கும் போது அவர் சொன்னார், முதல் பயனாளி விஜயா என்று நினைக்கிறேன் ஒரு சகோதரிக்கு அங்கே மருந்து பெட்டகத்தை கொடுத்து முதலமைச்சர் பேசும்போது சொன்னார், இந்த திட்டம் 1 கோடி பயனாளர்களை தமிழ்நாட்டில் சென்றடைய வேண்டும் என்று சொன்னார். நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன், முதல் பயனாளிக்கும் அவர்தான் தந்தார், 50 லட்சமாவது பயனாளிக்கும் சித்தலப்பாக்கத்திற்கு வந்து அவர்தான் தந்தார், 60 லட்சமாவது பயனாளிக்கு நான் மதுரை மையிட்டான்பட்டியில் இருக்கிற ஒரு சகோதரருக்கு சென்று தந்தேன், 75 லட்சமாவது பயனாளி நாமக்கல் மாவட்டம் போதமலையில் ஒரு சகோதரி, 80 லட்சமாவது பயனாளி சைதாப்பேட்டை கோதாமேடு பகுதியில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு, 90 லட்சமாவது பயனாளி விருகம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கு, 1 கோடியே 1வது பயனாளிக்கு மீண்டும் முதலமைச்சரே வந்து திருச்சி சன்னாசிப்பட்டி என்கின்ற ஊரில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு 1 கோடியே 1வது லட்சம், 1 கோடியே 1வது பயனாளி என்கின்ற வகையில் மருந்து பெட்டகத்தை தந்தார். அதோடு அந்த பயணம் நிற்கல. கடந்த ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் நீங்கள் செய்தித்தாள்களில் பார்த்திருப்பீர்கள், நம்முடைய யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் யுஎன்ஏ, இந்த யுஎன்ஏங்கிறது ஐநா சபை என்பதுதான் உலகின் ஒரு உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு ஒரு விருதுக்கு தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறது. எவ்வளோ பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. போன ஒரு செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி நியூயார்க்கில் வந்து ஐநா சபையின் 79வது பொது சபை கூட்டம் கூடி, அந்த கூட்டத்தில் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்றா நோய்களுக்கான ஒரு மருத்துவத்தை உலக அளவில் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு என்று சொல்லி தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு ஐநா சபை விருது தந்திருக்கிறது. யுனைடெட் நேஷன் இன்டெலிஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்ட் 2024 என்கின்ற ஒரு விருதை இன்றைக்கு ஐநா சபை தந்திருக்கிறது. இதற்கு காரணம் இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தில் இதுவரை வீடுகளுக்கே தேடி போய் தமிழ்நாட்டில் எவ்வளவு பேருக்கு புதிதாக இந்த டயபெட்டிக் இருக்கிறது என்று கண்டறியப்பட்டிருக்கிறது என்றால் 49,62,420 பேருக்கு கண்டறியப்பட்டிருக்கிறது. உயர் ரத்த அழுத்த நோய் பாதிப்பு எவ்வளோ பேருக்குன்னா 44,46,334 பேருக்கு. ஒட்டுமொத்தமாக டயபெட்டிக்கும் ஹைப்பர் டென்ஷனும் சேர்ந்து எவ்வளோ பேருக்கு இருக்கிறதா கண்டறியப்பட்டு மருத்துவம் பார்க்கப்பட்டு வருகிறது என்றால் 94,08,754 பேர். ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வாரம் 2 கோடியாவது பயனாளிக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இந்த மருந்து பெட்டகத்தை தரவிருக்கிறார்கள். டயபெட்டிக்கு, இந்த நீரிழிவு நோய்க்கு உலக அளவில் முன்னெடுக்கப்பட்ட ஒரு மிக சிறப்பான நிகழ்வு மக்களை தேடி மருத்துவம். இந்த உலகத்துக்கே இன்னைக்கு ஒரு வழிகாட்டும் அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டைப் 1 டயபெட்டிக்ஸ் குழந்தைங்களுக்கு இன்சுலின் கொடுக்குற ஒரு திட்டத்தை தொடங்கணும். அதாவது குழந்தைங்களுக்கே இப்போ டைப் 1 டயபெட்டிக் இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கு வந்து இன்சுலின் கொடுக்கறதுக்காக ஒரு திட்டத்தை தொடங்கி இந்த
டைப் 1 ரிஜிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கையேடையும் தொடங்கியிருக்கிறோம். அதில் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் 2500 குழந்தைகளுக்கு அந்த இன்சுலின் தருகிற பணியினை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. 2500 குழந்தைகள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் டைப் 1 டயபெட்டிக் என்கின்ற வகையில் இன்சுலின் பெறுகிற குழந்தைகளாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு பயன்பட்டு வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு திட்டமும் தமிழ்நாட்டில் இந்த நீரிழிவு நோய் சம்பந்தப்பட்டது. நம்ம 2022 அக்டோபர் 3ஆம் தேதி தஞ்சாவூரில் ஒரு திட்டத்தை தொடங்கணும். அந்த திட்டத்துக்கு பேர் ஃபுட் கிளினிக் ஃபுட் ஆம்புடேஷன். அதாவது நீரிழிவு நோயினால் பாதிக்கப்படுபவர்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்பு எங்கே ஏற்படும்னா பாதங்களில் ஏற்படும். பொதுவாகவே சொல்லுவாங்க, நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு சொல்லுவாங்க, முகத்தை எப்படி நீ பராமரிக்கிறோ அது மாதிரி உன்னுடைய பாதத்தையும் பராமரிக்கணும். முகம் எந்த அளவுக்கு முக்கியமோ, டெய்லி 3 வாட்டி கழுவி சோப் போட்டு ஃபேர் அண்ட் லவ்லிலாம் போட்டு எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கிறோமோ அந்த மாதிரி காலையும் பாதுகாத்துக்கணும். அதுக்காக காலுக்கு ஃபேர் அண்ட் லவ்லி போடாதீங்க. இப்போ நான் முகத்துக்கு ஃபேர் அண்ட் லவ்லி போட ஆரம்பித்து 30 வருஷம் ஆச்சு சார். இன்னும் கருப்பாகவே தான் இருக்கிற, சிவப்பாக மாறல. 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க நீ ஃபேர் அண்ட் லவ்லி போட்டால் சிவப்பாயிருன்னு ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். அன்றைக்கி போட ஆரம்பித்தா 30 வருஷமாக போட்டு நிற்கிறேன், இன்னும் சிவப்பாகலை. சிவப்பாகலைனாலும் பரவாயில்ல, ஃபேர் அண்ட் லவ்லி போடலன்னா முகம்லாம் பொறியாக இது பொறிஞ்சு தள்ளிடுது. அது ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி நம்ம முகத்தை பார்த்துக்கிற மாதிரி பாதத்தையும் பாதுகாத்துக்கணும். இந்த பாதம் பாதுகாப்பதற்கு இந்த அரசு ஒரு சிறப்பான திட்டத்தை எடுத்து பாதம் பாதுகாப்போம் என்கின்ற ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதிலும் இந்த நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவருடைய பாதங்களை ஸ்கிரீனிங், கிளினிக், சர்ஜரி இந்த 3 சிஸ்டத்தையும் இந்த நம்முடைய ஆரம்ப சுகாதார நிலையங்களிலேயே செய்வது என்கின்ற வகையில் அந்த திட்டத்தையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆக தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை குழந்தைகளுக்கான டைப் 1 டயபெட்டிக்காக இருந்தாலும் சரி, அந்த டயபெட்டிக் பாதித்தவர்களுடைய பாதங்களை பாதுகாப்பதற்கும் சரி, அதேபோல் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாகவே டயபெட்டிக் பாதிப்புக்கான அந்த பணியாக இருந்தாலும் சரி, உலகளவில் தமிழ்நாடு இன்றைக்கு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நான் பங்கேற்பது, கலந்து கொள்வது எனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பு. நிச்சயமாக இது ஒரு சரியான இடத்துல தொடங்கி இருக்கிறீங்க. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், வெல் பிகான் இஸ் ஆஃப் டன் என்று. எதையும் முறையாக தொடங்கினால் ரோட்டரி சங்கத்தின் இந்த முயற்சி நிச்சயம் இந்த கல்லூரியில் தொடங்கி இருக்கிறீர்கள், இது பெரிய அளவில் வெற்றி பெறும். காரணம், ஒரு 1000-1500 மாணவிகள் மத்தியில் இது போகிற போது இது லட்சக்கணக்கானவர்களுக்கு இன்றைக்கே இந்த செய்தி ஸ்ப்ரெட் ஆகி ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் வெற்றி பெறவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக ஒரு செய்தி, பொதுவாக இந்த நடக்கிறது இதெல்லாம் கூட சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் வேலை இல்லாத இருந்தால் நடக்கலாம் அப்படிம்பாங்க. எவ்வளோ வேலை இருந்தாலும் நடக்கலாம். இப்போ வந்திருக்கிற யாரும் 24 மணி நேரமும் நான் வேலை செய்கிறேன்னு சொல்கிறவங்க மேடையிலையோ கீழே யாராவது இருந்தால் ஒருத்தர் இருந்தாலும் கை தூக்குங்க. யாரும் செய்ய முடியாது. 24 மணி நேரம் யாரும் செய்ய முடியாது. எப்படியா இருந்தாலும் ஒரு 5-6 மணி நேரம் தூங்கி ஆகணும். 24 மணி நேரம் யாரும் வேலை செய்ய முடியாது. அதுக்காக தான் தொழிலாளர்களுக்கான வேலை சட்டமே 8 மணி நேரம் வேலை. அதிகபட்சமாக இந்த வாட்ச்மேன் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு 12 மணி நேரம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம்லாம் யாரும் வேலை பார்க்க முடியாது. காலையில் 4லேருந்து 6-7 வரைக்கும் யார் என்ன பண்ணுறாங்க, படுக்கையில் தான் புரண்டு நிற்பாங்க. அந்த நேரத்தில் தான் நான் ஓடி நிற்கிறேன். எனக்கும் கூட ஒரு சில அதிமேதாவிகள் விமர்சனம் பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் ஓடினே இருக்காங்க. 5:30 மணிக்கு எங்கே ஓடாமல் என்ன பண்ணேன், நீ படுத்து தூங்கின்னு இருக்கிற, நான் ஓடின்னு இருக்கிறேன், இதுக்கு என்ன விமர்சனம்? ஆனாலும் பரவாயில்ல, அந்த விமர்சனங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. இன்றைக்கி காலையில் 12 கிலோமீட்டர் நடந்தேன். இப்போ இந்த நிகழ்ச்சியை நடந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். 200 விசிட்டர்ஸை பார்த்தேன். டெய்லி 200-300 விசிட்டர்ஸ் பார்ப்பேன். 200 விசிட்டர்ஸை பார்த்து அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். இப்போ நேராக ஏர்போர்ட்டு போகிறேன். 400 கிலோமீட்டர் பயணம் பண்ணி மதுரையில் இறங்கி, மதுரையிலிருந்து 70 கிலோமீட்டர் பயணம் பண்ணி திண்டுக்கல் போகிறேன். திண்டுக்கல்லில் போய் நேற்றுக்கு அங்கே ஒரு விபத்து, தனியார் மருத்துவமனையில் ஒரு தீ விபத்து. அந்த தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 பேர் இறந்து போனார்கள். 32 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 6 பேரின் சடலங்களுக்கு போய் இறுதி மரியாதை செலுத்தி 32 பேருக்கு அளிக்கிற சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்து திரும்ப 4க்கெல்லாம் மதுரைக்கு வந்து 5 மணிக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி 6 மணிக்கு சைதாப்பேட்டைக்கு வந்து இன்னைக்கு காலையில் செம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்து அடையார் ரிவர் திறந்து விட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 1000 கண்ணாடி திறந்துருக்கிறாங்க. அது படிப்படியாக கொஞ்சம் உயரம்னு சொல்கிறாங்க. ஒரு 5000 வரைக்கும் ஆகலாம். எந்த பாதிப்பும் ஏற்படாது, பயப்பட வேண்டியதில்லை. என்றாலும் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு விழிப்புணர்வை மாலை 6 மணிக்கு ஏற்படுத்தவிருக்கிறேன். ஆக இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே 12 கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன். 1000 கிலோமீட்டர் பயணம் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஆற்றுல ஆய்வு பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் மாலைக்கு அப்புறம் தான் என்ன வேலை இருக்குன்னு அடுத்து தெரியும். இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணுறோம். இதனால் வேலை செய்கிறத டயபெட்டிக்காக இருந்தாலும் 30 வருஷம் டயபெட்டிக் பேஷண்ட்,
டயபெட்டிக் வந்துருச்சு, என்னாலலாம் இவ்வளோ நேரம் வேலை செய்ய முடியாது, 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஓடிச்சா போதும்னு யாரும் நினைக்க வேண்டியதில்லை. நீங்களும் சாதாரண மனிதர்களைப் போல் மனசு இருந்தால் டெஃபினட்டாக எதையும் சாதிக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.